தாவேகா விஜய்க்கு சிக்கல் தராமல் ஜென்டில் அரசியல், மக்கள் மனதை வென்ற ஸ்டாலின், எடப்பாடி அவுட். தாவேகா ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இமேஜ் உயர்ந்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியானதால் எடப்பாடி பழனிசாமி அதிகார வெறியோடு செயல்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள அதே சமயத்தில் மென்மையாக நடந்து கொண்டு மக்கள் மனதை வென்றுள்ளார் ஸ்டாலின். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களை பெற்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லாத நிலையில் கடந்த சில நாட்களாக திமுக கூட்டணி கட்சிகளுடன் தாவேகா பேசி ஆட்சி அமைக்க முயற்சித்து வந்தது. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் புதன்கிழமை தமிழக பொறுப்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரினார். ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் தெரிவித்த நிலையில் மீண்டும் வியாழக்கிழமை 2வது முறையாக ஆளுநரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். நேரடியாக அங்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் நலன் கருதி நான் ஒரு முடிவெடுத்துள்ளேன். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பெருமையாக இருங்கள், நல்லதே நடக்கும் என பேசியதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினோ தாவேகா ஆட்சி அமைப்பதில் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐசியூஎம்எல் ஆகிய கட்சிகளுக்கு நெருக்கடியும் தரவில்லை. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ளன. இடதுசாரிகள் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர். இதன் மூலம் 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு என்ற எண்ணிக்கையுடன் தாவேகா நாளை ஆட்சி அமைக்க தயாராகியுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டாம் என கூறினால் விசிக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்காது என்பது அரசியல் அறிந்தவர்கள் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த சூழலில் மென்மையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் கையாண்டுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டங்களில் எல்லாம் ஸ்டாலினை தான் கடுமையாக விமர்சித்திருந்தார். ஆனால் ஸ்டாலின் ஒருமுறை கூட விஜய் பெயரையே சொல்லவில்லை. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வென்று மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்க நெருக்கடியை சந்தித்த போதும் விஜய்க்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார். அதோடு தாவேகா ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் ஆதரவு தேவை என்ற சூழலில் அதற்கும் உதவியுள்ளார் ஸ்டாலின். சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தற்போது திமுக கூட்டணியில் தொடர்வதாகவே கூறியுள்ளன. எனினும் அந்த கட்சி தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதில் ஆட்சேபனை தெரிவிக்காமல் அமைதி காக்கின்றனர் ஸ்டாலின்.